அம்மா நடனமாடிவா, தாயே நடனமாடிவா, படைய வச்சு காத்திருக்கோம்
படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே ஊருக்கொரு பேர் உனக்கு அந்த பேருக்குள்ள பொருள் இருக்கு வீதிக்கொரு வேம்புனக்கு நீ வீட்டிருக்க நிழல் இருக்கு சிலு சிலுக்குது அம்மா உந்தன் கோலம் கண்டா படபடக்கு
படக்குது பட படக்குது தாயே உந்தன் சூலம் கண்டா அம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே தேடி கொடுப்பவ மாக்காளி காடு திரிபவ ஓடி வருபவளே நாகவல்லி சூலம் எடுப்பவ சூடம் கேட்பவ சுகுமாரி நாடி வருபவ நாடு காப்பவளே கடுப்பாடி அடி தேசமுத்துமாரி தேவி கருமாரி காளி பயங்கரி நீலி பகவதி ஆயி மகமாயி ஆவுடை நாயகி ஆனந்தவல்லி அத்தனமாரி பண்ணாரி மாறி படவெட்டுக்காரி பாளையக்காரி பாலமாதேவி ஆயிரங்கண் மாறியரே உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே கோலியனூர் மாறி அங்காளி எல்லை முத்துமாரி செல்வ முத்துமாரி சிவகாமி தஞ்சை முத்துமாரி கோவை தண்டுமாரி திரிசூலி வண்டியூரு மாறி கோல விழித்தாய் குலதேவி அடி அன்னை அபிராமி புன்னை நல்லூர் மாறி மண்டை காட்டு தேவி புதுக்கோட்டை மாறி கொப்புடை நாயகி வடிவுடை நாயகி திருவுடை நாயகி கொடியுடை நாயகி உறையூர் காளி மறுவூர் தேவி கருகாவூர் மாறி கற்பகவள்ளி ஆயிரம் கண் மாறியரே வாரும் அம்மா அம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே ஊருக்கொரு பேருனுக்கு அந்த பேருக்குள்ளே பொருள் இருக்கு வீதிக்கொரு வேம்புனக்கு நீ வீட்டிருக்க நிழல் இருக்கு சிலு சிலுக்குது அம்மா உந்தன் கோலம் கண்டா பட படக்குது தாயே உந்தன் சூலம் கண்டா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே எங்கள் உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே
அபி வந்தாலே ஹலமதி ஹபீபு ஹலமதி அபி வந்தா ஹலமதி ஹபீபு ஹலமதி ஹபி வந்தாலே ஹலமதி ஹபீபு ஹலமதி ஹபீபு மகமாயி இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் இப்போ நாடகம் பார்க்க வந்திருக்கிறவங்க, பார்க்க முடியாத வீட்டில் இருக்கிறவங்க, நேற்று நாடகம் பார்த்தவங்க எல்லாருமே நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோமா. எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கோ. மழையை அளவான மழையை கொடுத்து நல்ல விவசாயத்தையும் கொடுத்து இந்த ஊரை ரொம்ப செழிப்பாக வச்சுக்கோ. ஆமாம், கண்டிப்பாக செழிப்பாக வச்சுக்கணும். என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பார்த்தா எல்லாருமே கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு உலகத்தையே உள்ளங்கையில் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் விவசாயி ஒருத்தர் மட்டும்தான் உணவை உள்ளங்கையில் கொண்டு வர முடியும். அதனால் அவனே சிறந்த விவசாயி. எவன் ஒருத்தர் நல்ல முறையில் விவசாயத்தை செய்கிறானோ அவனே சிறந்த விவசாயி இருப்பான். வாழ்க விவசாயி, வாழ்க விவசாயம். அப்பா ஏப்பா சங்கர், அப்பா என்னப்பா தன்னை போல் நின்று நீ பாட்டில் பேசிகிட்டே இருக்கிற? அந்த வயலில் தண்ணி இல்லாமல் நம்ம காஞ்சிட்டு இருக்குப்பா, அதை பார்த்து தண்ணி விடுப்பா. அப்பா அப்பா அந்த காலத்தில் பயிர் நட்ட உடனே பயிர் முழுகிற வரைக்கும் தண்ணி விடுவாங்க. அது அந்த காலத்து விவசாயம். இப்போது கச்சிதமாக எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விடுறாங்க. அதுதான்ப்பா நவீன விவசாயம். ஆமாம், அப்படிதான். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நீ பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு விவசாயத்தில் என்னென்னவா புதுசு புதுசாக பண்ணிகிட்டு இருக்கிற. எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒன்றுப்பா, விவசாய பிஎஸ்சி அக்ரி எத்தனையோ படிப்பு இருக்கும்போது நீ பிஎஸ்சி அக்ரி தான் படிச்சுட்டு விவசாயத்தை பார்க்க வந்த பாரு, அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுப்பா, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு கார் நல்லா விற்கலைன்னா அந்த கார் கம்பெனியை மூடிடலாம். ஆமாம், ஒரு பைக்கு நல்லா சேல்ஸ் ஆகலைன்னா அந்த பைக்கையும் மூடிடலாம். ஆனால் விவசாயம் சரியாக வரலன்னு ஒருத்தர் விவசாயத்தை நிறுத்தினா இந்த உலகத்தில் யாருக்குமே சோறு கிடைக்காதுப்பா, சோறு கிடைக்காது. லாபமோ நஷ்டமோ, இஷ்டமோ கஷ்டமோ, அந்த விவசாயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் தான் எல்லாத்துக்கும் சோறு கிடைக்கும். அதுதான் உண்மையான விவசாயம் கூட. இதோ தம்பி வந்துட்டானே. அப்பா, அண்ணா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வேலைக்கு போகணும், அப்ளிகேஷன் போடணும், 500 ரூபா பணம் வேணும்னு சொல்லியிருந்தல. ஆமாப்பா சொன்னேன். தம்பி சொல்லுங்கண்ணா. நீ எம்பிஏ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டுருக்க. சீக்கிரமாக நல்ல வேலைக்கு போ. நல்லபடியாக உனக்கு பெரிய சம்பளம் கொடுத்து நல்ல வேலைக்கு வச்சுக்குவாங்க. ஆமாம், 5 ஸ்ட்ரோக் பைக் ஏதோ கேட்டல? கவாஸ்கி பைக் வேணும்னு கேட்டிருந்தேன். ஓ சரிப்பா. இந்த கரும்பு வெட்டுக்கு வந்துருச்சு, அடுத்த வாரமே வெட்ட போகிறோம். வெட்டின உடனே முதல் வேலை உனக்கு கவாசிக்கு பைக் எடுத்துறது தான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
ராஜா எவ்வளோப்பா பணம் கேட்ட? 500 ரூபாப்பா. 500 தானே? அண்ணன் கரும்பு வெட்டணும்னு எனக்கு புது பைக் வாங்கி தருவாப்புலப்பா. சரிப்பா, படிக்கணும் சரியா? சரி நான் கிளம்புறேன்ப்பா. நான் கிளம்புறேண்ணா. சுமதி வரேன்னு சொன்னா ஆளை காணாம. ஏங்க உங்ககிட்ட காலையில என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? எனக்கு இன்டர்வியூ இருக்கு, ஸ்கூட்டர் எடுத்து வெளியே நிறுத்திட்டு போங்க தானே சொன்னேன். ஆமா. நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டா நான் எப்படி கரெக்ட் டைம்க்கு இன்டர்வியூக்கு போக முடியும்? ஏ மண்டு, நமக்கு பொண்டாட்டி இங்க கேளு. நமக்கு 50 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் புஞ்ச, சொல்ல தென்னந்தோப்பு 50 ஏக்கர், வாழைத்தோப்பு 50 ஏக்கர், இப்படி 250 ஏக்கருக்கும் மேலே இருக்கிறப்போ நீ எதுக்கு இன்டர்வியூ போகணும், அட்டன் பண்ணணும், பாஸ் பண்ணணும், ஒரு சின்ன சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும் சொல்லு. ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறப்போ நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? இங்க பாருங்க, கல்யாணம் ஆனாலும் நான் வேலைக்கு போவேன்னு சொன்னோன்னே நீ வேலைக்கு போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா, இந்த ஆம்பளைங்க என்ன அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு பேசுவீங்களா? காரியம் ஆகிற வரைக்கும் நாங்க என்ன சொன்னாலும் கேட்பீங்க. உங்க காரியம் முடிஞ்சிருச்சுன்னா இப்படிதான் கண்டதையும் பேசுவீங்க. இங்க பாருங்க, நீங்க அக்ரி படிச்சுட்டு சாணி எழுறீங்க, நான் எம்எஸ்சி சயின்ஸ் படிச்சுட்டு சாணி எல்லாம் முடியாது, புரியுதா? ஏப்பா சங்கர், என்னப்பா சம்சாரம் பொண்டாட்டி வேலைக்கு போறதுனால என்னப்பா தப்பு இருக்கு? தப்பு ஒன்றும் இல்லைப்பா. பொம்பளைங்க கை நிறைய காசு சம்பாதிச்சாதான் வாழ முடியும் அப்படி ஒரு இருக்காங்கப்பா. சுமதி நீ வேலைக்கு போமா, உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறேம்மா. சாவியை கொடுங்க. மண்டப்பா, உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? குத்துக்கள் மாதிரி இவ்வளவு பெரிய ஆள் நிக்கிறீங்களே, கொஞ்சமாவது உங்களை மதிச்சாளா இல்ல மதிச்சாளான்னு கேக்குறேன். அவ பாட்டு திமிரு பிடிச்ச பொம்பளை மாதிரி போறாளே, நல்லா இருக்கு. வீடப்பா, இதை போய் பெருசா பேசிட்டு இருக்கிற. நீங்க 2 பேருமே சந்தோஷமா நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அப்பா அது இல்லைங்க, ஆடி கறக்கிற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும். ரெண்டுமே நமக்கு கை வந்த கலை. கடல்ல தூக்கி ஒரு கல்லை போட்டா கடலுக்கு ஒன்றும் ஆகாது, அந்த கல்லு தான் காணாம போகும். பாப்பா நம்ம போய் சாப்பிட போலாம். ஆமா, நீங்க எனக்கு தெரியலையே, எங்க இருக்கீங்க? இங்கே பார், உன் மனசுக்குள்ள. ஏண்டா எரும மாடே, இவ்வளோ நேரம் எங்க போய் தொலைஞ்ச? உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். வர வழியில் என் ஃப்ரெண்டு சாம்ராஜ் இருந்தானா, அவனோட பேசிட்டு லேட் ஆயிடுச்சு. என்ன ரோட்டில் எவ்வளோது அழகான பொண்ணு போயிருப்பா, அவளை பார்த்துட்டு பின்னாடியே சைட் அடிச்சுட்டு போயிருப்ப, அதனால தானே லேட்டு. கவிதா, அம்மா அடித்தா வலிக்கும், அப்பா அடித்தா வலிக்கும், என் டீச்சர் அடித்தா கூட வலிக்கும், ஆனால் சைட் அடித்தா மட்டும் வலிக்கவே வலிக்காது. அப்படியா? இப்போ நான் உன்னை அடிக்கிறேன், வலிக்குதா இல்லையான்னு பாரு. அடிக்காதடி, வலிக்குது. உன்னை இப்போ வலிக்கும் பாரு. விடுதி வலிக்குது. வலிக்குதா? வலிக்கட்டும்டா, உனக்கு அப்படிதான் வலிக்கணும். இங்க பார், நீ மட்டும் சும்மா பேச்சுக்கு கூட இனிமே எவ்வளவும் பார்க்கக்கூடாது. அப்படி மௌன நீ பார்த்த உனக்கு இந்த கடிதான் ஞாபகத்துக்கு வரணும். அதுக்கு நீ இப்படி கறிக்கு வெறி எடுத்த விளாட்டமா கடிப்ப? ஆமாம் ஆமாம், சரி சரி அதெல்லாம் விடு. இங்கே வா, நேற்று நைட்டு உனக்கு 2 வாட்டி நான் ஃபோன் பண்ணேன், உன் ஃபோன் பிஸி பிஸினே வந்துச்சு. எவக்கிட்டடா கடலை போட்டுட்டு இருந்த சொல்லு. வலிக்குது வெறி. வேலை விஷயமா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அதானே பார்த்தேன், எவ்வளவு கிட்ட பேசியிருந்தீன்னா அப்போ இருக்கு உனக்கு. அது என்னமோ தெரியல மாமா, பிரியாணி ருசி குறைஞ்சா கூட என் மனசை தாங்கிருது. உன் ஃபோன் பிஸின்னு வந்துட்டா மட்டும் எனக்கு அப்படியே கொலை வெறி ஆயிடுது. ஆமாம் இங்கே வா. ஆமாம், என்ன உங்கள்கிட்ட என்னமோ ஒரு வாடை வருது, என்ன வாசம் அது? வாசமா? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை? ஒன்றும் இல்லை. நிஜமா? நிஜமா? இல்லை இல்லை, நீ சிகரெட் குடிச்சிருக்க தானே? சிகரெட்டா? உனக்கு எப்போ பிடிக்காதுன்னு சொன்னியோ அப்பவே விட்டுட்டேன் நான். இல்லை இல்லை, நீ சிகரெட் தான் குடிச்சிருக்க, சிகரெட் வாடை தான் வருது. என்னடா நிஜாம் பார்க்க போட்டு வந்தா அப்பயும் கண்டுபிடிச்சிட்டோம்.
இங்க பாரு, சிகரெட் வாடாது. இனிமே சிகரெட் குடிக்க மாட்டேன்னு என் தலைமையில் அடிச்சு சத்தியம் பண்ணு. சத்தியமா? ஆமா, சத்தியம் பண்ணு. சத்தியம்லாம் எத்தனை வேணாலும் பண்ணலாம், ஆனால் உன் தலைமையில் அடித்து சத்தியம் பண்ண சொல்கிறியே? நீ 1000 பொய் சத்தியம் பண்ணுவீன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உன்னை என் தலைமையில் அடித்து சத்தியம் பண்ண சொல்கிறேன். வந்து பண்ணு. சத்தியம் பண்ணிடலாம். பண்ணு, வந்து சத்தியம் பண்ண வா. இனிமேல் சிகரெட் குடிக்க மாட்டேன்னு வந்து பண்ணு. பண்ணி தான் ஆகணுமா? பண்ணி தாண்டி மாப்பிள்ள ஆகணும். நீ பண்ணு. அப்போ பண்ணிட வேண்டியதுதான். பண்ணு சீக்கிரம். இனிமேல் உன் மேலே சத்தியமா சிகரெட் குடிக்க மாட்டேன். அப்படி வா வலிக்கு, இல்லைன்னா உன்னால் திருத்தவே முடியாது. சரி சரி, இனிமேல் நீ சிகரெட் குடிக்க மாட்டேன். அப்புறம் என்ன? உனக்காக நான் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன், நீ அதுக்கு எனக்கு எதாவது பண்ணணுமே. உனக்காகவா? சரி விடு, பண்ணிடுவோம்.
பசி தாங்க மாட்டா. நேரத்துக்கு நான் தான் கூப்பிட்டு சாப்பாடு ஊட்ட வேண்டியதாக இருக்குது. எங்கே போனாலோ என்னன்னு தெரியலையே. அப்பா, ஏம்மா எங்கேம்மா போயிருந்த? இவ்வளோ நேரம் ஆகுது. அது ஒன்றும் இல்லைப்பா, என் கூட நர்சிங் ட்ரைனிங் வந்தா இல்லை ஜெயா, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தான் அவரை போய் பார்த்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. அம்மா, அவங்க அப்பாவுக்குன்னு மட்டும்தான் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு அப்படிதாம்மா. எனக்கு அப்போதைக்கு அப்போ இருமல் வருது. ஏம்மா ஒரு நிமிஷம் கையை கொடு. சுடுதா? என்னப்பா காய்ச்சல் அடிக்குதா? அதாம்மா, வயசாச்சுன்னா எல்லாத்துக்கும் அப்படிதாம்மா. காலகாலத்துக்கு ஒரு நல்ல பையனா உன்னை கைப்பிடிச்சு கொடுத்துட்டா நான் நிம்மதியாக சாவேம்மா, நிம்மதியாக சாவேன். என்ன வார்த்தைப்பா பேசுறீங்க? இங்கே பாருங்க, இப்போ என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் குழந்தையெல்லாம் பார்த்து நீங்கள் வளர்த்துனதுக்கு அப்புறம் தப்பா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். நீங்கள் 100 வருஷம் சந்தோஷமாக இருப்பீங்க. அம்மா, எனக்கு 100 வருஷம் தேவையில்லைம்மா. உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் உசுறு உடம்புல இருந்தால் அதுவே போதுமா. அம்மா, உனக்கு நல்ல வரன் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா கூடி வரும்னு நினைக்கிறேன். நீ வீட்டை பார்த்துக்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா, நீங்கள் எனக்கு 1000 மாப்பிள்ளை பார்க்கலாம், ஆனால் என் கழுத்தில் தாலி கட்டுறது என்னோட ராஜாவாக தான் இருக்கும். மனம் நில்லு நானிக்காதடி கொடியே
நிமிஷம் நில்லு. நானே இந்த கம்பெனி ஓனரு, நானே நேரமாக வந்துட்டேன். நீ ஆஃப்டர் ஆல் பியூனு லேட்டாகி வர. ஓனர் என்ன ஓனர்? இந்த கம்பெனிக்கு நீங்கள் ஓனரா இல்லை நான் ஓனரா? இந்த கம்பெனியை எனக்கு என்ன வித்துட்டீங்களா என்ன? என்னடா சொல்கிற? ஆமாம் ஓனர். என்ன சொல்கிறது? கம்பெனி எனக்கு வித்துட்டு தான் நான் ஓனரு. நான் ஆஃப்டர் ஆல் பியூனு. என்ன சொல்கிறது? நான் சொல்லுங்க ஓனர். என்ன அமைதியாக நிற்கிறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் பதில் சொல்கிறதுக்கு? என்ன தப்பு பண்ணியா? கொஞ்சம் எது கேட்குறேன். ஆமாம், நேற்றுக்கு ராத்திரி எத்தனை கோட்டர் அடித்த? டேய், நீ என்கிட்ட எத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்க? 10 வருஷமா? 10 வருஷம் வேலை செய்கிற. எத்தனை கோட்டர்னு வேறு கேட்ட? உனக்கு தெரியாதுடா? எத்தனை புல்லுன்னு கேட்கணும்? 2 புல்லு தான். அதெல்லாம் தப்பாடா? சரி, இந்த பொம்பளை அதெல்லாம் டெய்லி ஒன்றுடா. அப்போ ஓனர் இதெல்லாம் தப்பு இல்லையா? என்ன தப்புன்னு கேட்குறியா? இதை தப்பு இல்லையான்னு கேட்குறேன். இதில் என்னடா தப்பு இருக்கு? இதெல்லாம் இல்லாமல் இருந்தது தான் பெரிய தப்பு. ஒரு மனுஷன் இருந்தா இதெல்லாம் இருக்கணும். ஆமாம், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்ப்பா. சொல்லுங்க ஓனர். என் பார்ட்னர் யாரோ வரான். யாரோ ரக்கி விக்கின்னு சொன்னீங்களே? ராக்கி. ராக்கி, ஓகே. சொல்லுங்க ஓனர். அவன் வரான், ஆனால் எப்போ வரான் எப்படி வரானே தெரியல. சரிங்க ஓனர். அதுதான் விஷயமே இருக்கு. அப்போது நம்ம கம்பெனியில் இன்னைக்கு இன்டர்வியூ வச்சுருக்கோமே, என்ன பண்ணுற ஓனர்? பார்ட்னர் வந்தோடனே இன்டர்வியூ பார்க்க வேண்டியதுதான். சரி ஓனர், நீங்கள் பார்ட்னர் வந்தால் நீங்கள் பார்ட்னரை கவனிங்க. நான் இன்டர்வியூ நான் பார்த்துக்கிறேன். எண்பது பேர் இருந்தாங்க. நம்மள ஒண்ணும் பண்ண முடியல. அதுல ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும்தான் மாட்டுச்சு. எங்க இருக்கு நம்ம பசங்க? சேஃபா மாலை எல்லாத்தையும் மைசூருக்கு மாத்திட்டாங்க. அந்த ஒரு பிஸ்கட் எங்க இருக்கு? எங்க ஊர்ல இவர ராக்கி பாய்னு சொல்லுவாங்க சார். பார்ட்னர், இந்த வருஷம் இவன் இங்க வரவே மாட்டான்னு ஒரு சிலர் சொன்னாங்களாமே, என்ன ரவி? சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதா. ஆமா, வரேன்னு சொன்னா அதான் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டிய. நான் அப்ப வருவேன் இப்ப வருவேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வருவேன் பார்ட்னர். ரவி, அப்புறம் அந்த இன்டர்வியூ என்னன்னு பாரு. சரி ஓனர், நான் பார்த்துக்கிறேன். உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கான். நான் பார்த்துக்கிறேன் ஓனர். நீங்கள் போய் பார்ட்னர் கவனிங்க, நான் பார்த்துக்கிறேன். குட் மார்னிங் சார். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? இது மோகன் குரூப் ஆஃப் கம்பெனி தானே? ஆமாம் 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 ஆமாம், எஸ் எஸ், இது மோகன் குரூப் ஆஃப் கம்பெனி தான். சார், ஐ எம் சுமதி. I complete the MSc Computer Science. Interview. ஏம்மா, நீ வரப்பியே ஏதோ ஜாதகம் காட்ட, உன் ஜாதகத்தை பார்த்து வந்துட்டியம்மா. உன் நேரம் இன்னைக்கு நல்லா இருக்குல்ல? உனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் சார்? ஆமாம்மா, இந்த கம்பெனி அப்படி, அதனால தான் சொல்கிறேன்.
பாருங்க பொண்ணை பாருங்க. வாடிய தங்க செல்ல நீ எல்லாட்டினா காணாங்க. சார் உங்க பேர் என்னங்க? சார் என் பேரு சுமதி. வயசு? வயசு என்னன்னு கேளு. வயசு 25. கல்யாணம் ஆயிடுச்சு. பாருண்ணா அவங்க 50,000 செக் கொடு. அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாமா? அப்பாயின்ட் பண்ணிடலாம். பண்ணிடலாம். நானே வரேன். கொடுங்க உனக்கு கொடுங்க. எவ்வளோங்க? எவ்வளோங்க? 50,000 செக் 50,000ங்களா? சார் இப்போதான் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். என்னோட வேலை பர்மனெண்ட் ஆகிறதுக்குள்ள சம்பளத்தை கொடுத்துட்டீங்களே. மோகன் குரூப் ஆஃப் கம்பெனியில் இப்படி தாங்க எடுத்துனே சம்பளம் கொடுத்துறது. மோகன் குரூப் ஆஃப் கம்பெனியில் இப்படி ஒரு எனக்கு தெரியாதுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் நீங்கள் நம்ம ஆஃபீஸ் அங்கே ரைட்டில் போய் லெஃப்ட்டில் போனால் நம்ம ஆஃபீஸு அங்கே போய் இருங்க வந்துடும். ஓகே சார். சார் லெஃப்ட் போய் ரைட்டில் போடணும்னு சொல்லுங்க ஓனர். லெஃப்ட் போய் ரைட். ஓகே சார், நாங்கள் வெயிட் பண்ணுறேன். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க விட்டாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க விட்டாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க விட்டாய் நீதான். காதலியும் நீதான், உள்ளம் தேடும் ஒரு தேவதையும் நீதான். இரவில் மிதந்து வரும் மெல்லிசையும் நீதான், இளமை நனைய வரும் பூமழையும் நீதான். வேர்க்க வைத்தாய் நீதான் நீதான், விசிறி விட்டாய் நீதான் நீதான். தேடி வந்தாய் நீதான் நீதான், தேட வைத்தாய் நீதான் நீதான். புதையலை போல வந்து கிடைத்தவளும் நீதான், தெரியாமல் என் மனதை பறித்ததும் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். Some
என்னவளே அருகில் வந்து அணைத்ததும் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். அப்பா விநாயகா, முருகா, மாரியாத்தா, ஈஸ்வரா, நல்ல விதமா இன்னையோட நோம்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் நம்ம பாக்கெட்டும் காலி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட கையில் காசு இல்லை. என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டால் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உப்பு இல்லை, உரப்பு இல்லைன்னு ஒரு ராமாயணத்தையே பாட ஆரம்பிச்சிருவா. என்ன பண்ணி தொலைகிறது? எவங்கிட்டையாவது ஒரு 10,000 கந்து வாங்கினாதான் இந்த மாதத்தை ஓட்ட முடியும். நம்மளை நம்பி ஏன் கந்தத்தாரா? போய் கேட்டால் பொண்டாட்டியை கூட்டுவான்றான். அவன் பொண்டாட்டியை ஃபோன் பண்ணி சொல்லுங்கிறான். இதெல்லாம் ஆவர கதையா? வேணாம் வேணாம், பேசாமல் நம்ம பொண்டாட்டியை வர சொல்லி அவகிட்டயே ஒரு ஐடியா கேட்போம். ரைட் அர்க்கானே எல்லாம் இருக்கு, கொஞ்சம் இங்கே வாழை. யோ மாமா, என்ன காலையிலே மாப்பிள்ளை மறுபடியும் நிற்கிற? அம்மா என்ன அருக்காணி திருக்காணி கத்திக்கிட்டே இருக்க பார்த்தாலும், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை திருக்காணி, அருக்காணி அது ஒன்றும் இல்லை. நோம்பியில் நம்மக்கிட்ட இருந்த காசெல்லாம் காலியாகி போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்? ஏவனாச்சும் கந்துக்காரனை பிடிச்சி ஒரு 10,000 கந்து வாங்கினாதான் நம்ம இந்த மாதத்தை ஓட்ட முடியும். எவ்வளோ? 10,000. 10,000 போதுமா? சிங்க வாய மாமா. சொல்லுமா. வாரத்தில் 7 நாளும் கந்து வாங்கிக்கிற. விடியறதுக்குள்ள கந்துக்காரன் வீட்டு மேலே இருந்து அருக்காணி அருக்காணின்னு நான் என்ன அவன் பொண்டாட்டி மாதிரி கூப்பிட்றான். நான் என்ன அவன் பொண்டாட்டியா இல்லை உனக்கு பொண்டாட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னமோ பண்ணு, எனக்கு ஒரு 10,000 கந்து வாங்கி கொடு. 10,000 உடனே 4 ரோட்ல ஒரு பணியார கடை போடுறேன். பணியார கடை அதை அப்படியே டெவலப் பண்ணி 2 மாசத்துல இட்லி கடை ஆக்கிடுறேன். அப்படியே அதையும் டெவலப் பண்ணி 6 மாசத்துல ஒரு ஹோட்டலே ஆரம்பிச்சிடுறேன். அதுவும் உன் பேர்ல. என் பேர்ல ஹோட்டலு? ஆமா. சரி ஏமாம்மா, நீ தள்ளுவண்டி கடை வைக்கிறேன்னு சொல்லி திங்கக்கிழமை கந்து வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் வடக்கடை வைக்கிறேன்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை கந்து வாங்கினேன். இங்கே வா, அதுக்குள்ள ஏன் போகிறேன்? சரி வா வா. விறகு கடை வைக்கிறேன்னு சொல்லி புதன்கிழமை கந்து வாங்கினேன். சில்லி கடை வைக்கிறேன்னு சொல்லி வியாழக்கிழமை வாங்கினேன். சால்னா கடை வைக்கிறேன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை வாங்கினேன். மீன் கடை வைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வாங்கினேன். இதெல்லாம் வச்சு கிழிச்சிட்ட. இதில் வேற பணியார் கடை வைக்க போறியா நீயே? அதெல்லாம் நீ ஒன்றும் வைக்க வேணாம், இப்படியே போதும். போன மாசத்து வரலும் நமக்கு 7.5 சனி நடந்தது. 7.5. அதனாலதான் எல்லாம் இப்படி ஆகி போச்சு. இன்னிலிருந்து நமக்கு சுக்கர திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நம்ம எது செஞ்சாலும் டாப்பா இருப்போம். அதனால ஒரு 10,000 மட்டும் கந்த வாங்கி. 10,000 போதுமா இல்ல? அவ்வளவுதான், அது போதும். இங்க பாரு மாமா, உன் பேச்சு கேட்டுட்டு என்னால கந்தெல்லாம் வாங்க முடியாது. இங்க வாயேன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், சீக்கிரம் வா. நம்ம பக்கத்து வீட்டு பரிமளா இருக்கால, அவ லோன் போட்டு தரானா. அதை வாங்கி இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு நம்ம 2 பேரும் முதல்ல வேலைக்கு போகணும், சரியா? வேலைக்கு போறதா? ஆமா. என்ன வேலை செஞ்சா எனக்கு வேத்துரும். அது மாமனுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இங்க பாரு மாமா, வெயில்ல வேலை செஞ்சா வேர்க்கதான் செய்யும். ஓ, அதனால தான் நீ தினமும் போய் வெளியில படுத்துக்கிறியா? பாரு இருக்கானே, அதெல்லாம் நீ சொல்லாத. எனக்கு கந்து வாங்கி கொடுப்பியா மாட்டியா? அத மாமா முடியாது என்னால. நான் வேணா லோன் போட்டிருக்கேன்ல, அந்த சார் நாளைக்கு வராராம். நான் அவர்கிட்ட மட்டும்தான் வாங்குவேன், சரியா? கந்த வாங்குறதுன்னு ஆயிப்போச்சு.
அதை எவங்கிட்ட வாங்கினா தான் என்ன? இது சரிப்படாது, வேற மாதிரி டீல் பண்ணுவோம். பார்க்கறதுக்கு அப்படியே செக்கச்செவேல அழகா சினிமா நடிகை மாதிரி இருக்க. நானா? ஆமா. உன்னையே இந்த மாமன் கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துட்டு இருக்கான். எதுக்குள்ள? கண்ணுக்குள்ள. ஆமா. சரி. நீ போய் வேலை செஞ்சீனா கருத்துற மாட்ட. மாமா பகல்ல லைட் பிடிச்சது போதும். இங்க பாரு, பக்கத்து மில்லுல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். நானும் ரெடி ஆயிட்டு அங்க போகதான். ஒழுங்கா ரெடி ஆயிட்டு வந்து சேரு, நான் போறேன். சரியா? வா. நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் அந்த இதயம் தாங்கவில்லை. ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் நில்லுங்க. இந்தாங்க, இது மோகன் குரூப் ஆஃப் கம்பெனியில எனக்கு கொடுத்த செக். இந்த பணத்தை என் அக்கௌண்ட்ல போட்டுருங்க. என்னது செக்கா? அது 50,000 ரூபாய். என்னம்மா அது? எப்படி? எப்படின்னா எல்லாம் அவர் தான் கேட்கணும். எங்க ஓனர் அவ்வளவு தங்கமானவர். பார்த்த உடனே போட்டு கொடுத்துட்டார் செக். பார்த்த உடனே செக் கொடுத்துட்டார். ஆமா. நேத்து தான் டியூட்டிக்கே போனேன். அதுக்குள்ள 1 மாசம் சம்பளம் அட்வான்ஸா கொடுக்குறாருன்னா அவர் ரொம்ப தங்கமானவரா இருப்பார். அவர் ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப தங்கமானவர். எதுவா இருந்தாலும் டக்குன்னு கொடுத்துருவார். அதான் எப்படின்னு தெரியல. ஓகே. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? இன்டர்நெட் இதுல தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க இல்ல? இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க சாதாரண விவசாயி. என்ன தெரியும்? சாணியல்ல தான் தெரியும். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கையில மொபைல் போன் இருந்தா போதும், அதை டவுன்லோட் பண்ணி நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். எப்படி? கையில மொபைல் போன் இருந்தா வேண்டியதெல்லாம் வாங்கிக்குவியா? ஆமா. ஓகே. எனக்கு இப்போ ஒரு மூட்டை அரிசி வேணும். இன்டர்நெட்ல மொபைல் போன்ல டவுன்லோட் பண்ணி கொடு பாப்போம். முடியாதுல்ல? இன்டர்நெட்ல அரிசியை டவுன்லோட் பண்ண முடியாதுல்ல? அப்ப சோத்துக்கு பூவா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறீங்களே, நம்ம கல்யாண நாள் தேதி தெரியுமா? கல்யாண நாள் தெரியாது. பொண்டாட்டின்னு கூப்பிடுறீங்களே, ஆமா, அவளோட பிறந்த நாள் தேதி என்னன்னு தெரியுமா? பிறந்த நாள் தெரியாது. தெரியாது. நான் கேட்கவா? கேளுங்க. நான் ஒரு விவசாயி. எனக்கு ஒரு மாசத்துல எவ்வளவு கடன் நான் வாங்குறேன், அந்த கடனுக்கு எவ்வளவு வட்டி இருக்கு உனக்கு தெரியுமா? தெரியாது. கண்டிப்பா உனக்கு அது தெரியாது. சரி விடு, அதை விடு. உன் இடத்துக்கே வரேன், உன் டிபார்ட்மெண்ட்டுக்கே வரேன். 1 கிலோ தக்காளி என்ன விலை உனக்கு தெரியுமா? இன்னைக்கு 1 கிலோ புளி என்ன விலை உனக்கு தெரியுமா? தெரியாது. எது எடுத்தாலும் தெரியாது தெரியாது தெரியாது. உனக்கு இதெல்லாம் தெரியாதப்போ எனக்கு எப்படி அது மட்டும் தெரியும்? எனக்கும் தெரியாது இல்லையா? படிச்சாதான் வேலை கிடைக்கும்னு சொல்லித்தர சமுதாயம் விதைச்சாதான் சோறு கிடைக்கும்னு சொல்லி தரணும் இல்லையா? நாட்டில் விதைச்சா பணமா கொட்டும் அப்படின்னு இருந்தா எல்லாரும் விவசாயம் பண்ணுவாங்கல்ல. விவசாயம் உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. ஏண்டி பசிக்குது, எனக்கு கொஞ்சம் பூவா போடு. பூவாவா? பூவாலாம் ஆன்லைனில் ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டிருக்கேன், வரும், வந்த வாட்டி சாப்பிடுங்க. குழந்தைனரே இல்லைங்க, இங்கே பாருங்க, என்னால் இனிமே சோறாக்கி போட முடியாது. உங்களுக்கு வேணா ஒரு வேலைக்காரியை பார்த்து வச்சுக்கோங்க. தம்பி என்னப்பா சொல்றா? வேலைக்காரியை வச்சுக்கலாம்னு சொல்றாரு. வச்சுக்கலாம்னு சொல்றாளா? தம்பி நீயாவது நல்ல பொண்டாட்டியா? இருமா, நீயாவது நல்ல பொண்டாட்டியா பார்த்து குடும்பத்துக்கு அடக்க உடக்கமா இருக்கிற பொண்டாட்டியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல வந்தேன். நான் அடக்க உடக்கம் இல்லை. என்ன சொன்னீங்க? வேலைக்காரியை வச்சுக்கிறதா? கட் பண்ணி குழம்பு வச்சிரு ஜாக்கு. என்னப்பா அது? அப்பா நீ பேசாம இருக்கீங்க? இல்லப்பா, நீ பேசுங்க. நீங்க பேசாம இருக்கீங்களே, என்னப்பா அது? சுமதி சொல்றது நியாயமா? சுமதி சொல்றது நியாயம் தான்ப்பா, தப்புன்னு சொல்லலை. எது அடுத்து குழம்பு வைக்கிறதா? தப்பு இல்லை, கரெக்டாக தான் சொல்கிறா. அவள் வேலைக்கும் போயிட்டு வீட்டில் சமையலும் எப்படிப்பா பண்ணுவா? என்னப்பா இது மாதிரி பண்ணுறீங்க? டே தம்பி, நீயாவது நான் சொல்கிற மாதிரி
நல்ல பொண்ணா, குடும்பத்துக்கு அடக்க ஒடுக்கமா நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இது மாதிரி மாட்டிக்காதப்பா. பார்க்கலாம், நம்பால் எப்படி இருப்பான்னு தெரியல, வரட்டும் பேசிக்கலாம். காலம் ரொம்ப மாறி போச்சுப்பா. இந்த காலத்து பொம்பளைங்களா ரொம்ப ரொம்ப விவரமாக இருக்காங்க. கொஞ்சம் ஏமாந்தோம் அடி பின்னிப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, கொலை செய்கிறத கூட தயங்க மாட்டாங்க. ஜாக்கிரதையாக நடந்துக்கணும், ஜாக்கிரதை. சரி, நம்ம போகலாம்ப்பா. அடி பாட்டி ஏன் தங்க சில நீ எல்லாட்டி நான் ஒண்ணுமில்ல. என் ஜோடி ஏன் நீ நிக்கையில, வேற என்ன வேணும் வாழ்க்கையில. ஒத்த தள்ள ராவண பச்சை புள்ள அவர் கக்கத்துல தூக்கிக்க வரியா. பட்டாகத்தி வீசின பட்டம் பூஜியாகின முட்டை கண்ணி மயக்கின சரியா. தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்க. தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்க. பாட்டி ஏன் தங்க செல்ல நீ இல்லாட்டி நான் ஒண்ணுமில்ல. என் ஜோடி ஏன் நீ நிக்கையில, வேற என்ன வேணும் வாழ்க்கையில. நெத்தி பொட்டு மத்தியல என்ன தொட்டு வச்சவளே நீ. மஞ்ச பூசி முன்ன வந்தா கண்ணு கூசுமடி. பேட்டைக்குள்ள பொல்லாதவன், பேட்டைக்குள்ள பொல்லாதவன் நீ. போட்ட கோட்டை தாண்டாதவன், வீரத்தெல்லாம் மூட்டைய கட்டி உன் பின்னாடி தெல்லாடி வந்தே நதியோ. சோகத்தெல்லாம் மூட்டை கட்டி கொண்டாட பொண்டாட்டி வந்தாயடி. ஓ வாடிய தங்க செல்ல, வாட்டிய தங்க செல்ல நீ எல்லாட்டி நான் ஒண்ணுமில்ல. என் ஜோடிய நீ நிக்கையில, வேற என்ன வேணும் வாழ்க்கையில. சும்மா திருப்பி போட்டு வாங்கு. தன்னே நானா தன்னே நானா தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. தன்னே நானா தன்னே நானா திருப்ப திருப்ப திருப்பி. அன்ப கொட்ட நட்பு உண்டு, பாசம் கொட்ட சொந்தம் உண்டு. அட ரத்த பந்தம் ஏதும் இல்ல, ஊரை சொந்தமடா. சேட்டையெல்லாம் செய்யாதவன், சேட்டையெல்லாம் செய்யாதவன் பல வேட்டைக்கெல்லாம் சிக்காதவன் நீ. வீட்டையெல்லாம் ஆளுற அழகுல பெண்ணே நான் திண்டாடி போற நடி. கோட்டையெல்லாம் ஆளுற வயசுல கண்ணே உன் கஞ்சாட போது மடி. பட்டா பறக்கும் தூளே கண்ணு பட்டா கலக்கும் பாரு. எல்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்க. எல்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்க. எல்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்க. சும்மா திருப்பி போட்டு வாங்க. சும்மா திருப்பி போட்டு திருப்பி போட்டு வாங்க. என்ன மாமா என்ன அப்படி பார்க்குற? மற்றவங்க பார்க்குற மாதிரி பளபளப்பாக வாழ்கிறத விட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலகலப்பாக வாழணும். ஓகே? ம், அப்போ கிளகிழப்பு கிடையாதா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ம், சரி மாமா, நம்ம 2 பேரும் இங்கே வா மாமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழலாம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது, இங்கே இருக்க யாருக்கும் பிடிக்கலாம் சாகவும் முடியாது. ஓகே. ஆமாம், நம்ம மேரேஜ் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் பண்ணவனை கேட்டால் அரேஞ்ச் மேரேஜ் நல்லதுங்கிறான், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவனை கேட்டால் லவ் மேரேஜ் நல்லதுங்கிறான். கம்முன்னு
இதில் ஒன்று அதில் ஒன்று பண்ணிக்கலான் இருக்கேன். சீவக்கட்டு பிஞ்சு போயிடும் பார்த்துக்க. தூ மனசில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரவே கூடாது. இங்கே சீவக்கட்டைக்கெல்லாம் வேலை இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, உன்னை தவிர என் மனசால் வேறு யாரையும் நினைக்க மாட்டேன். அதாவது காதலுங்கிறது வந்து பனைமரம் மாதிரி, ஏறுனா நொங்கு, விழுந்தா சங்கு. ஏமாம்மா, உனக்கு நொங்கு வேணுமா இல்லை சங்கு வேணுமா? இப்படி கேட்டால் எப்படி? நொங்கு தானே வேணும். கொடுத்துட்டா போச்சு. சூப்பர் 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 சூப்பர். அப்போ நல்ல ஜோடின்னு சொன்னப்பா. ராஜா, எனக்கு எல்லாமே தெரியும். நானே நாளைக்கு மாமா வீட்டுக்கு போய் உனக்கு பொண்ணு கேட்கலான்னு நினச்சேன். நீங்கள் முந்திக்கிட்டீங்க. சரி 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 சரி. ஆமாம், வீட்டில் போய் அப்பா கிட்ட சொல்லு, நாளைக்கு பொண்ணு கேட்க வரோம். சரி 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 சரி. நல்லபடியாக தீர்க்காயசா இருங்க. இந்த கல்யாணம் ரொம்ப ஜோரா ஜாம்னு பண்ணிடலாம். சரி சரி சரி. பாய் 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 பாய். நன்றி. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு. அது தேன்லயே விழுந்துருச்சு. வாங்க போலாம். கவிதா, கவிதா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வர்றாங்கம்மா, சீக்கிரம் வாமா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க உள்ள? கார் சத்தம் வர சத்தம் வேற கேட்குதுமா, சீக்கிரம் வாமா. என்னப்பா இவ்வளோ அவசரப்படுறீங்க? நான் ரெடி ஆகணும்ல. அடா 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 அடா, இந்த பார்த்தா அந்த மகாலட்சுமியே நேரில் வர்ற மாதிரி இருக்குமா. எங்கன்னே பற்றும் போல இருக்கு. என்ன தாயில்லா பிள்ளைய வளர்த்து கரை சேர்த்துக்கிறது எப்படின்ட்டு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலையை அந்த அம்மா நல்ல வரணா கொடுத்து நம்ம என்ன காப்பாற்றிட. இப்போ எனக்கு கவலையெல்லாம் தீர்ந்துருச்சுமா. அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கம்மா. சம்மந்தி வாங்க 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 வாங்க. நீங்கள் பேசியிருந்தெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்கள் பேசுனது நல்லது, பேச விஷயம் நீங்கள் சொன்னது, நான் சொன்னது, அம்மா இருக்காளே அவள் சொன்னது எல்லாமே நல்லபடியாக கல்யாணம் முடியும். கவலையே படாதீங்க. அது சரிங்க. கூட வந்தது யாரோ கூட வந்தது யாருங்க? வந்தது சங்கர். அப்பா சங்கர் பாப்பா. இவர் என் பெரிய பையன், பேர் சங்கர். பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காரு. விவசாயத்தை 200 ஏக்கர் விவசாயம். மாமா, 50 ஏக்கர் நஞ்சை, 50 ஏக்கர் புஞ்சை, 50 ஏக்கர் வாழைக்காடு, 50 ஏக்கர் தென்னை மரம். இதெல்லாம் நான் தான் மாமா பார்த்துக்கிறேன். இது எல்லாமே பெரிய பையன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. சுமதி, சுமதி, இது சுமதி பெரிய பையனோட சம்சாரம். எம்ஏ பெரிய பையனோட சம்சாரம். எம்ஐசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வேலையில் இருக்காப்புல. ராஜா, ராஜா, இது ராஜா பையன். உங்கள் பொண்ணை கட்டிக்கு போகிற பையன் பேர் ராஜா. எம்பிஏ படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. வணக்கம் தம்பி. வணக்கம். அதான் நான் அதை மறந்துட்டேண்ணே. இவங்க தான் எங்கள் வீட்டு கல்யாண பொண்ணு. பேர் கவிதா. பல கோடி சொத்துக்கு ஒரே வாரிசு. அம்மா, பெரியவங்க நமஸ்காரம் பண்ணிங்கம்மா. அறிமுகப்படுத்துறதுல போதும். எதுவாக இருந்தாலும் இப்போ 2 பேருக்கு பிடிச்சி போச்சு. கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இவங்ககிட்ட இவங்க தான் சொல்லி நம்ம மோதிர மாற்றி நிச்சயம் பண்ணிக்கலாம். அண்ணி சொல்கிறது சரிதான். தம்பி, அண்ணி பார்த்தியா, என்னை விட எவ்வளோ சூப்பராக ஸ்பீடாக இருக்கா பாரு. சங்கர் வீட்டுக்கு மூத்த மருமக, அவள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கா. வீட்டுக்கு மூத்த மருமக, அவள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கா. என்ன சம்மந்தி, கல்யாணத்தில் உங்களுக்கும் பொண்ணுக்கும் முழு சம்மதம் தானே? என்னம்மா சொல்கிற? எனக்கு சம்மதம் தப்பா. நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு சரிதான். 2 பேர்த்துக்கு பூர்ண சம்பந்தம். அதாவது பொண்ணை நீங்கள் வீடு தேடி கேட்க வந்ததே பெருசுங்க. அதில் விட
மோதிரம் போடுறேன்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஆமா. ரொம்ப திருப்திங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னங்க மாசம் நின்றுட்டு இருக்கிறீங்க? நீ வேற ஏமா வயக்காட்டில் மோட்டர் போட்டு வந்தேன், அதை ஆஃப் பண்ணவே இல்லை, அதே ஓடிட்டு இருக்கு. அந்த செவலக்கால வேலை 4 நாளாக வரான்னு கத்திட்டு இருக்கு. சென்னை பிடிச்சிட்டு போகணும், எனக்கு அதே தான் ஓடிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணிட்டோம்? மைக்கில் கொஞ்சம் சவுண்டு. ஏங்க நீங்க சவுண்டா பேசுங்க, கேட்கும். நான் சொல்றதை கேளுங்க. என்ன சொல்லு? உங்களுக்கு எப்ப பாரு காடு மாடு சாணி ரத்தி கலை, ஐயோ எங்க போனாலும் காடு தோட்டம் ஆடு மாடு. லட்டு பூந்தி ஜிலேபி தான் வாயில வரும். உனக்கு சாணி ஓடி. என்னங்க பேசிட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஏதோ நடக்க வேண்டியது நடக்கட்டும். அப்பா பேசுங்கப்பா. சங்கர் அது மோதிரத்தை கொண்டா கொடுப்பா, சுமதி கையில் கொடுத்து ராஜா கொடுக்க சொல்லி கவிதா கையில் மோதிரம் போட சொல்லுப்பா. இந்தாம்மா சீக்கிரம் கொடு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போடு. ராஜா அப்பா அப்போ நல்லபடியா நிச்சயம் பண்ணியாச்சு, மோதிரத்தை போட்டு உறுதி பண்ணிட்டோம். இப்போ அவரு நல்ல நாளா அந்த கல்யாணத்துக்கு ஒரு நேரை பார்த்து சொன்னாருன்னா அந்த டேட்ல நம்ம தம்பி ராஜா கல்யாணத்தை ஜாமுன நடத்திடலாம். பேசிட்டு இருக்கட்டும், நம்ம அப்படியே என்ன பண்றது? சொல்லு பேசுங்கப்பா. நீங்க அப்பா கல்யாணத்தை எல்லாம் நிச்சயம் பண்ணி முடிச்சிட்டோமா? இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு பரிபூர்ணமான சம்மதமானு கேட்டீங்களா? அதான் கேட்க ரெடியா இருக்கிறேன். சரி ரைட். அவர் வேற ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறார் பாரு, விருந்து பத்தி ஏதோ பேசுறாராட்டிருக்கேன். தான் நின்றுட்டு இருந்தாரா, அதனால நான் அவரை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரி அப்பா இப்போ பொண்ணுக்கு உறுதி மோதிரம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கல்யாணத்தில் உனக்கும் பொண்ணுக்கும் முழுப்பூர்வ சம்மதம் தானே? என்னம்மா சம்மதம் தானே? சம்மதப்பா, பரிபூர்ண சம்மதம் தான். மாமனாரே இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணு சூடா பாயாசம் வடை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கா, வாங்க போய் சாப்பிடுவோம். வாங்க வாங்க சம்மதி. அப்போ நாங்க அதுக்குள்ள பரோட்டா எப்படி சம்மதி? அவங்கள கொஞ்சம் இருமா, அதுக்குள்ள பரோட்டா எப்படி? எல்லாரும் மனப்பூர்வமாக சாப்பிட்டு போனால் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அதனால வாங்க சாப்பிட்டு போயிடலாம். வாங்க சாப்பிட்டு போயிடலாம். வாங்கப்பா, மோட்டர் போடணும் போடா, டைம் ஆச்சு. வாங்க. இல்லை வாங்க சாப்பிட்டு கவிதா எல்லாத்துக்கும் இலையை போடுமா? நேரம் ஆகுதுப்பா. வரோம்ப்பா வராங்க. வாங்க தம்பி சம்மந்தி, இப்போ நம்ம மோதிரம் போட்டாச்சு, உறுதி பண்ணியாச்சு, கல்யாணம் ரெடி பண்ணி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஐட்டம் சம்மந்தி. நம்ம வீடு எப்போ வேணுமோ வந்து சாப்பிட்டுக்கலாம், போகலாம் வரலாம். அதில் எந்த மாற்றம் தம்பி. மாமா அப்பா சொன்ன மாதிரி இந்த வீடு நம்ம வீடு, எப்போ வேணாலும் நாங்கள் ஜாலியாக வருவோம் போவோம். நீங்கள் என்ன வேணால் சமைச்சு போடுங்க, நல்லபடியாக சாப்பிட்லாம். அப்போது நம்ம ராஜா என்ன பண்ணுறா பாருமா. டே ராஜா, போதும்டா நல்ல மோதிரம் போட்டு உறுதி பண்ணிட்டோம். அங்கேயே நீ நல்லா லவ் பண்ணிட்ட, மறுபடியும் கண்டினியூ பண்ணாத, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அப்படியே கிளம்பலாமா? பாய். அட அர்க்கானே, என்ன இன்னைக்கு விசேஷமா இவ்வளவு மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு இருக்க? மாமா, நான் தான் லோன் வாங்குறேன்னு சொன்னார்ல, அந்த ஆஃபீஸரு இன்னைக்கு வராங்களா? இங்க வாயேன். அவரு வந்துட்டு போற வரைக்கும் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு, ஏதாவது வளர்றேன்னு வச்சுக்கோ, கிடைக்கிற லோனும் கிடைக்காம போயிடும், புரியுதா? நமக்கு என்ன, லோன் கிடைச்சா போதும். அவங்க வந்துட்டு போற வரைக்கும் முன்னாடி ஒரு கையை பின்னாடி ஒரு கையை பொத்திக்கிட்டு சும்மா இருப்பேன், போதும். அதானே பார்த்தேன், நீ காசு கிடைக்குதுன்னா காலில் கூட உழுவியே. ஹலோ சொல்லுங்க சார். இருக்கானி யாருங்க? சார் நான் தான் இருக்கானி. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. கை கொடுத்தீங்க. ஹாய், நைஸ் டு மீட் யூ. என்னடா இது, ஆளாளு கை கொடுக்குறீங்க? மேடம், யார் இவர்? உங்க தாத்தாவா?
ஐயோ இது என் தாத்தா இல்ல என் வீட்டுக்காரரு. ஓ ஏய் அறிவு கிட்டவனே என்ன பேச்சு பேசுற நீ? இல்லை அங்கிள், நீங்கள் பழைய கல்லாப்பட்டி சிங்கார மாதிரி இருக்கீங்க, இவங்க சின்ன வயசு சிம்ரான் மாதிரி இருக்காங்க. எப்படி எங்கே தப்பு நடந்ததுன்னு தெரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரிலாம் சொல்ல பொண்டாட்டி நீ வேற மாதிரி நினச்சிட்டு இருக்க. சரி சரி ஆமாம். சரி மேடம். சொல்லுங்க சார். நான் தான் 10 வட்டி ஃபைனான்ஸு சரிங்க சார். பட்டாசு நாராயணன். உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்க சார். ஓ அந்த ஃபைனான்ஸ் ஆபீசர் நீங்க தானா? சரி சரி சரி. யோ மாமா நீ இந்த சைடு முதல்ல நில்லு, வா நில்லு இங்கே கொஞ்ச நேரம். மேடம் ஆக்சுவலாக எங்கள் ஃபைனான்ஷியலாக கல்யாணம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா லோன் தரதில்லை. ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்காக தரோம் மேடம். சரிங்க சார். லோன் வாங்க என்னென்ன தேவைப்படும்? லோன் வாங்க உங்கள் ஆதார் கார்டுலேருந்து சின்ன வயசில் நீங்கள் படித்த ஸ்கூல் ஐடி கார்டு வரைக்கும் எல்லாம் எங்ககிட்ட கொடுத்துடணும். அப்புறம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு டைவர்ஸ் பத்திரம் வாங்கி அதையும் என்கிட்ட கொடுத்துடணும். என்னது டைவர்ஸா? என்னது டைவர்ஸ் பத்திரமா? ஆமாம் சார். ஏடா லோன் கேட்குறவன் வீட்டு பத்திரம் இல்லைன்னா காட்டு பத்திரத்தை கேட்பான். இது என்னடா புதுசாக இருக்குது, டைவர்ஸ் பத்திரம் கேட்குறீங்க? ஒழுங்காக லோன் கட்டலைன்னா நாங்கள் பொண்டாட்டி பத்திரம் பிடிச்சி வச்சுருவோம். எங்கள் ஃபைனான்ஸ் ரூல்ஸ் அது. 18வது நீங்கள் படித்து பார்க்கலையா மேடம்? சார் படிச்சிருக்காரா? படிச்சிருக்காரு 2ஆம் கிளாஸ் வரைக்கும். அப்பா பெரிய படிப்பு. எங்கள் மேனேஜரோட அதிகமாக படிச்சிருக்காரு. ஏங்க அப்பா எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை அவங்க ரூல்ஸு புதுசாக இருக்கு. மாமா உங்ககிட்ட என்ன சொன்ன காலையில் போகிற வரைக்கும்? அப்படியே இருக்கும் அந்த நேரம். மேடம் நீங்கள் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு லோன் எவ்வளோ தேவைப்படுது? எனக்கு ஒரு 1 லட்சம் இருந்தால் போதும். 1 லட்சம் போதுமா உங்களுக்கு? அதுவே போதும் சார். இன்னும் நிறைய கேளுங்க. இந்த மூஞ்சிக்கு அதுவே போதும். இல்லை மேடம், எங்கள் ஃபைனான்ஸ் திவால் ஆனாலும் சரி, நீங்கள் கேளுங்க, நாங்கள் தரோம். அப்பனா ஒரு 10 லட்சம் கொடுத்துருங்க போதும். இல்லை இப்போதைக்கு 1 லட்சமாக வாங்கிக்கோங்க. டேப் சேர் ஏதாவது இருந்தால் கொடுங்க, கையெழுத்து வாங்கணும் உங்ககிட்ட. ஐயோ அப்படிலாம் வீட்டில் எதுவும் இல்லையே. அந்த மாதிரி ஒன்றும் இல்லையா? இல்லைங்க டேபிள் எதுவும் பண்ணி சொல்லுங்களேன். இவரையா? சார் வாங்க, 10 வருஷமாக நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, வந்து இங்கே வந்து கொண்டீங்க கொஞ்சம். உனின்னு சொல்லு, உனிறேன். இந்த பெரியவரே கிரியவரேன்னு சொன்னேன் பொண்ணே போடுவேன். சரி மாமா கோச்சிக்காத, முதல்ல வந்து குனி வா. வாங்க 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 வா சார். வாங்க சார் வந்து குனிங்க. பேனா கொஞ்சம் பழைய பேனா, 2 தடவை உதறினா தான் எதிரும். சரிங்க சார். மாமா கொஞ்சம் ஆடாம நில்லு. ஆட்டாத ஆட்டாமரியா மாமா எந்திரிச்சுக்கோ, வா இந்த சைடு வா. சார் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போயிரும் போல இருக்கு. சரி கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டீல்ல? வெரி குட் வெரி குட். லோனை கொடுத்து கிளம்பு சீக்கிரம். சார் இந்த போட்டோ மாமா ஒரு பென்னு மறந்துட்டாரு. ரொம்ப பழைய பேனா, பத்திரமா வச்சுக்கிறேன். இப்போ போட்டோ ஒரு 5 போட்டோ வேணும். அது ஏற்கனவே அதுல இருக்கு சார். ஐயோ எங்க ஃபைனான்ஸ்ல நாங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாம் வாங்குறது இல்லைங்க. வேற என்ன போட்டோ வேணும்? செல்ஃபி. செல்ஃபி. ஆமா சரிங்க சார். சார் நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்கீங்க. மாமா கொஞ்சம் ஆன்சர் போறியா? ஏய்யா ஒரு செல்ஃபி எடுத்துக்கறேன். ஆன்சர் பண்ணல. எங்கேயுமே கேள்விப்படலடா, இந்த மாதிரிலாம் வந்து சேரீங்களே, ரொம்ப அக்கிரமம் பண்றீங்களடா. காலையில என்ன சொன்ன உன்கிட்ட? அப்படியே நில்லு. பத்திரம் வட்டி ஃபைனான்ஸ்னா அப்படிதான் பண்ணுவோம் சார். நீங்க எடுங்க சார். வெரி குட் வாங்க. சார் அந்த பக்கம் திரும்புங்க. மாமா திரும்ப. சார் போதுமா சார்? நீ ஒரு போட்டோ எடுத்துக்கடா வாடா. வரேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன திட்டுவ? வா மேடம் கோச்சிக்காதீங்க. சரி வெரி குட். எத்தனை செல்ஃபி? மாமா உனக்கு தான் செல்ஃபி எடுக்கணுமா? சார் ஒரு சில கண்டிஷன்லாம் சொல்லிடுறேன். எங்கள் ஃபைனான்ஸில் மேடத்துக்காக ஒரு கன்செஷன் பண்ணியிருக்கோம், வட்டி இல்லை. ஆமாம் சொல்லுங்க. ஆரம்பத்தில் அக்ரிமெண்ட் சார்ஜ் ஒரு 10,000 ரூபா பிடிச்சிக்குவோம். ஆமாம். அப்புறம் மாதம் டியூவும் கடைசி மாதம் டியூவும் ஆரம்பத்தில் எடுத்துக்குவோம். மேடத்துக்கு இன்சூரன்ஸ் ஒரு 5,000. உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை. ஆமாம்மா
இந்த முடிச்சுலாம் தேவையில்ல. ஆமாம் சார், அவ்வளோதான் கண்டிஷன். அப்பனா ஓகே சார். எங்களுக்கு லோன் எப்போ கிடைக்கும்? லோன் இன்னைக்கு நைட்டை உங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவேன் மேடம். அப்பனா சரிங்க சார். தேங்க்யூ. கை இன்னொரு கொடுத்துங்க. சரி. தேங்க்யூ சார். வரேன் சார். அங்கிள் சி யூ. பாய். கவிதா, ஏய் இப்போ என்ன சொல்கிறேன்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு இப்படி உன் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறது வெளியே சொல்லாமல் இருந்தால் எனக்கு எப்படி தெரியும்? பின் என்ன மாமா திடீர்னு வந்து உனக்கு வேலை கிடச்சிருக்கு, 3 மாதம் சென்னைக்கு போகிறேன்னு சொல்கிற, அப்போ என் மனசுக்கு எப்படி இருக்கும்? ஏய் உனக்கு இதுதான் பிரச்சனையா? 3 மாதங்கிறது 3 நாள் மாதிரி ஓடி போயிடும். போ மாமா, நீ 3 மாதம் ஜாலியாக அங்கே இருப்ப. பொண்ணுங்க மனசு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இங்கே உன்னையே நினச்சிக்கிட்டு என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கு தான் மாமா தெரியும். நீ என்னென்னமோ பேசுகிற, அது எனக்கு எதுவும் புரியல. உனக்கெல்லாம் புரியாது. அம்மா மாரியை நீ தான் எப்படியாவது இந்த 3 மாதத்தை 3 செகண்டில் போகிற மாதிரி நீ தாம்மா ஏதாச்சும் பண்ணணும். நான் லண்டனுக்கே போனாலும் எப்போ உன்னோட ஞாபகத்தில் தான் இருப்பேன். இல்லை மாமா, இங்கே பாரு, இந்த 3 செகண்டில் போயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த 3 மாதம் கண்டிப்பாக உனக்காக நான் போயிட்டு உடனே வந்துடுவேன். அது இல்லை மாமா, நம்ம 2 பேரும் தூரமாக இருக்க போகிறோம். நீ என்னை பார்க்காம அங்கேயும், நான் உன்னை பார்க்காம இங்கேயும் இருப்பேன். அப்போது என்னோட இதயம் உன்கிட்டையும், உன்னோட இதயம் என்கிட்டையும் இருக்கும். நம்ம 2 பேரும் மனசால் பேசிக்கிட்டே இருக்கணும் மாமா. இங்கே நான் உன்னை நினச்சிட்டே இருக்கிற மாதிரி நீயும் இங்கே நினச்சிட்டே இருக்கணும் மாமா. கண்டிப்பாக இந்த உலகத்தில் உன்னை தவிர நான் வேறு யாரையும் நினைக்க மாட்டேன். நான் போன உடனே வந்துடுவேன். போன உடனேனா சென்னைக்கு போய் இறங்குனதும் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி வந்துடுவியா மாமா? குறும்படி உனக்கு. ஆனால் சரி மாமா, பார்த்து நான் போயிட்டு வரட்டா? பாய். கொஞ்ச நேரம் இரு மாமா. லேட் ஆச்சு, நான் வரேன். ப்ளீஸ் மாமா, எனக்காக கொஞ்ச நேரம் போதும். வசமா வந்து மாட்டிக்கிட்ட சேவல் குழம்புல கொதிக்கிறதே. நுனி நாக்கால புட்டு வச்சா நெத்தி தள்ளாதே. சூடரோ சும்மா கடை. நட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட.
கடை